பேக்ரவுண்ட் என்ன சொல்லிடுறேன். யோகேஷ் வந்து கணவன், பிரசன்னா வந்து யோகேஷோட மனைவி, மெர்சிகா வந்து இவரோட யோகேஷோட மாமியார், ஜோயல் வந்து டாக்டர், இவங்க வந்து நர்ஸ், இவங்க வந்து ஃப்ரெண்டு, அதாவது பிரசன்னாவோட ஃப்ரெண்டு, பிரசன்னாவோடைய அம்மா. இவங்க 2 பேரும் எலிசபெத் ராணி. ஸ்டோரி என்னன்னா, யோகேஷ் வந்து மனம் திரும்புறாரு. அதான் ஒரு ஸ்டோரியே. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரசனா, 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 என்னங்க? உள்ள என்ன பண்ணிருந்த? படிச்சுட்டு இருந்தாங்க. நீ என்ன பச்சி கீச்சு ஐஎஸ்ஆ படிக்க போற? என்ன படிச்சுட்டு இருந்த? பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. உன்னை எத்தனை வாட்டி பைபிள் படிச்சனா வீட்டு விட்டு வெளியே தள்ளுறேன் உன்னை. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். நீங்க கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா சிஸ்டர்? சரிங்க சிஸ்டர். என்னாச்சு சொல்லுங்க சிஸ்டர். இது மாதிரி நான் பைபிள் படிச்சதுனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை அடிச்சிட்டாரு சிஸ்டர். நீங்கள் ஈவினிங் படிக்கிறனால தான் அவங்க அடிக்கிறாங்க. நீங்கள் இனிமேட் நைட் படிங்க. சரிங்க சிஸ்டர். எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பிரசனா, பிரசனா, என்னங்க? நான் தூங்க போறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க. இவர் வேற சீக்கிரமா தூங்கிட்டாரு. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஐயோ, வயிறு வலிக்குது பிரசனா, வயிறு வலிக்குது. என்னங்க? டேய், உன்னை என்ன கூப்பிட்டான? ஓட, எங்க அம்மா கூண்டா. ஐயோ, வயிறு வலிக்குது. அத்தை, ஐயோ காலையிலேருந்து மூதில் முடிச்சிட்டான். எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலையே. சொல்லு. உங்க பையனுக்கு வயிறு வலிதா அத்தை? ஐயோ, வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதுமா. மாத்திரை மதியம் எதுனா குச்சியா? எதுவுமே கொடுக்கலமா. அது எதுவுமே கொடுக்காம வச்சிருக்கேன். நான் கேட்டேங்க, அவ தான் வேணும். ஏப்பா வேணா சொல்லிட்டேன். போய் சொல்லுமா, பொண்ணு எனக்கு வயிறு வலிக்குதுமா. சரி வாப்பா ஹாஸ்பிட்டல். நானும் வரட்டுமாங்க? டேய், செஞ்சு வந்துடாது. என் பின்னாடி வந்தேன்னா அடிச்சு ஓட விடுவோம். 10 அடி தூரத்தை பின்னாடி வா. என்னாச்சு? வயிறு வலி டாக்டர். நெஞ்சு காட்டுங்க. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டேன் டாக்டர். யார் இந்த டாக்டர்? மூளை கலராக இருப்பானோ? வயிற்று வலி சொன்னால் நெஞ்சை தொட்டு பார்த்துனுறான். கொஞ்சம் வயிற்றை காட்டுங்க. வயிற்றை இப்போ தான் காட்ட சொல்லுவோம். வலிக்குது டாக்டர், அந்த இடத்துல தான் பூச்சி நோண்டுக்காதீங்க. காலையில் யூரின் போனீங்களா? போகல டாக்டர். சரி, ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து ஸ்கேனர் எடுத்துலாம் டாக்டர். எடுத்துலாம். டெஸ்ட் ஸ்கேனு. ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஏசப்பா குணமாகிடுவார். அந்த பொண்ணை பின்னாடி சொல்லு. இன்னொரு வாட்டி ஜாபாங்க என்ன பேசுனா அச்சு தலையில வச்சோம். உனக்கு பின்னாடி வா. வாயை மூறி நீ முக்காடு போட்டு என் பையனை மயக்கி வச்சிருக்க. இப்படித்தான். சந்தோஷ் டாக்டர். உங்க பேர் என்ன? சந்தோஷ் டாக்டர். உங்க வயசு என்ன? 28. என்ன பண்ணணும்? விளாடணும் டாக்டர். இதுக்கு எது ஸ்கேனர் எடுக்க தான் டாக்டர் வந்திருக்கோம். வழியை வெயிட் பண்ணுங்க, ஸ்கேனர் எடுத்துட்டோம். வழி வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட் எடுத்துட்டு வரோம். வரட்டும். யார்கிட்ட கொடுக்கணும்? அம்மா டாக்டர். ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். உன்னை அச்சே ஓட விட்டு ஒழுங்கா பின்னாடி வந்துடு. ஜாபம் முன்னாடி பேசுனா அச்சிரும். ஒழுங்கா பின்னாடி. சந்தோஷ்குரி யார் வந்திருக்கா? அம்மா வந்துருக்காங்க டாக்டர். உங்களுக்கு பையனுக்கு வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சா? இது உடனேவே நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம்.
காசு நிறைய செலவாகும். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், நீங்கள் சரி பண்ணி அனுப்பிச்சி விட்டு நாளைக்கு அட்மிட் பண்ணு. நாளைக்கே வந்து காசு கட்டிடுறேன். என்னம்மா பண்ணுறது? இவன் கண்ணும் பார்த்தாலும் பயமாகுது, அந்த நர்ஸு கண்ணு பார்த்தாலும் பயமாகுது. நீ பயப்படாதப்பா. சொல்லு அந்த இப்போ எப்படிம்மா காசு காட்டுறது நம்ம? நீ பயப்படாதப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கூட இல்லை. அவளோட நகையெல்லாம் வச்சு விற்றுட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்தி விட்டுடலாம். செம்ம ஐடியாம்மா. சரி, நீ தோண பேசாம நீ இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, ஏன் சிஸ்டர் அழுவுறீங்க? சிஸ்டர், கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். என்னாச்சு சிஸ்டர்? சிஸ்டர், எங்கள் வீட்டுக்காருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா சிஸ்டர்? ஐயோ, வாங்க ப்ரேயர் பண்ணலாம் சின்ன. சரி, கவலைப்படாதீங்க, வாங்க ஜெபம் பண்ணலாம். சரி சிஸ்டர். எங்கள் வீட்டுக்காரன் தூங்குறாரு, எங்கள் மாமியாரோ அந்த ரூமில் இருக்காங்க. சரி, நம்ம எங்கே ஜெபம் பண்ணலாமா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரசன்னா, அன்று பிரசன்னா, நான் ஒரு ரூம்ல ஒரு சத்தம் இருக்கு, என்ன பண்ற? அது ஜெபம். நீ இப்படி வா. நீங்க யாருமா? பிரசனாவோட ஃப்ரெண்டு நான். எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அவங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதெல்லாம் டாக்டருங்க பார்த்துப்பாங்க, நீங்க அமைதியா போங்க. போங்க. பிரசன்னா, சரி. உள்ள ஒரு சத்தமா இருக்கு. அவ முக்காடு போட்டு போட்டு மயக்கம் தள்ளாம அவ ஃப்ரெண்டுங்களை வர கூட்டின்னு வந்து ஆட்டம் போட்டுன்னு இருக்கா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவை ஃபோன் பண்ண ஒரு முடிவு கட்டிடலாம். சரிப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் சந்தோஷோட அம்மா பேசுறேன். உங்க பொண்ணு மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்க கூட நான் பேசணும். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. சரி, வரேங்க. அம்மா, அப்பா, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நேற்று நைட்டு உங்கள் மாமியார் அந்த ஃபோன் போட்டு அது கத்துறாங்களே, அதால் தான் வந்தோம். அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் வீட்டுக்காரருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சாம்மா. வாங்க போயிட்டு மருமகனை பார்க்கலாம். ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், எல்லாம் சுகமாயிடும்மா. வாங்க போயிட்டு மருமகனை பார்க்கலாம். தம்பி, எப்படி இருக்கீங்க தம்பி? இருக்கும். மருமகனை எப்படி இருக்கீங்க? மருமகன் நல்லா தான் இருக்கிறோம். தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பு சரியா வந்து உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி செஞ்சு தர சொல்கிறேன். சரி. சிக்கன் பிரியாணி மறந்துடாதீங்க மருமகன். மறந்தே மாட்டேன், போயிருங்க. சமந்திமா, நாங்கம்மா இது இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நீ அனாவோட முக்காட பொண்ணு ஜோம் பண்ணினே இருக்காமா. நீ வீட்டில் இருக்கும் போதே இதே தான் பண்ண. கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாறிடுவேன்னு பார்த்தா மாறாமே இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கா, அவர் சுகமாக்கிடுவார். ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். ஏமா சும்மா நான் பொண்ணு திட்டினே இருக்கிற அமைதியாக இருப்பாங்க. சரி, போயிட்டு வரேன் தம்பி. போயிடுவாங்க. அவங்க அப்படிதான் கத்தினே இருப்பாங்க, எதுவும் கண்டுக்காது. ஓகேவா? சரி. மா, அந்த ஆளுக்கு எதனா மூளை இல்லையா? நான் பைத்தியமாமா அவன். உடம்பு சிரமகிற வந்து சிக்கன் பிரியாணி தரேன், மட்டன் பிரியாணி தரேன், பைத்தியமான சொன்னுக்கிறேன். அப்பதானே உனக்கு சீக்கிரமா முடிச்சு அமுச்சு விட முடியும். அதுக்கு தான் குடும்பமே சேர்ந்து பிளான் போறோம். அதனால தான் பைத்தியம் மாதிரி பெற்றுக்கிறாங்க பாரு. சரிம்மா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா. ஐயோ, வயிறு வலிக்குது. அம்மா, என்ன வரீங்களா? வயிறு வலிக்குது. ஐயோ, என்னாச்சுங்க? வயிறு வலிக்குது. ஐயோ, நான் ஜெபம் பண்ணட்டுமாங்க? எதனா பண்ணி தொலை. ஐயோ, ஏசப்பா, என் வீட்டுக்காருக்கு எதுவும் ஆகாம நீங்கள் பார்த்துக்குவாங்க. அவருக்கு வயிறு வலிக்காம நீங்கள் பார்த்துக்குவாங்க. அவர் 2 கிட்னியும் நல்லா ஆகட்டும். ஆமேன். சரி, அவர் தூங்கிட்டார். நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்குள்ள காலையில் ஆயிடுச்சா? வயிறு என்ன வலியில, கிட்னி நல்லா இருக்குது. அம்மா, சொல்லுப்பா, வயிறு எதுனா வலிக்கிறா? அதெல்லாம் இல்லைம்மா. சொல்லுப்பா. நைட்டு தூங்கினேன், அந்த பொண்ணு வந்தது. வந்து ஏசப்பான்னு வந்து கத்தி நினைச்சு.
வயிறு மேலே வந்து கை வச்சு ஜோம் பண்ணிச்சு. ஆ நான் கவர்மெண்ட் பார்த்துட்டேன். ம் காலையில இருந்து பார்த்தா உடம்புலாம் நல்லா இருக்குமா. நம்ம ஏதோ டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா பார்க்கலாம். சந்தோஷ்புரம் யார் வந்திருக்கா? அம்மா வந்துடுவாங்க டாக்டர். அம்மா வந்திருக்கேன் டாக்டர். உங்க பையனுக்கு வந்து 2 கிட்னி சால்வ் ஆயிடுச்சு. சந்தோஷம் டாக்டர். சொல்லு டாக்டர். டாக்டர் டவுட் 2 கிட்னியும் நல்லா ஆயிடுச்சு. ஓகே 2 கிட்னியும் நல்லா ஆயிடுச்சு உங்க பையனுக்கு. டாக்டர் டாக்டர் இதனால நீங்க எங்க இருந்தீங்க? உங்களை மாதிரி டாக்டர் தான் நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி டாக்டர். பெரிய மனுஷன் தான். உங்களுக்கு நல்லா எதுவுமே கிடையாது. சத்தமா போயிட்டு வரலாம். மாத்திரை எதுவும் கிடையாதா? மாத்தமெல்லாம் எதாவது கிடையாது. உங்க உடம்பு சரியாச்சு. நம்ம குண்டு குத்து நானே நெக்காவை பேசுறேன். பிரசனா பிரசனா என்னங்க வயிறு வலிக்குதாங்க? அதெல்லாம் எதுவும் வழியில இனிமேட்டு ஓடி வராத. நீ எங்கேயோ மறைஞ்சு எங்கேயோ ஓடுவிய. அது எங்க அது? நம்ம கார்லோடையில இருக்கிற ஜேசிஎஃப்ஜி சர்ச்சுக்கு. அதுதான் அதான் சர்ச்சு பேர் என்ன பேரு? ஜேசிஎஃப்ஜி சர்ச்சுங்க. ஏசிஎஃப்ஜி சர்ச்சா? இனிமேட்டு ஒளிஞ்சு போகாது. ரூம்ல ஏதோ ஒரு லபலபலன்னு கத்தி நிற்பீங்க. என்ன அது? ஜெபம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஜபம். இனிமேட்டு நம்ம ஒளிஞ்சு போகலாம். நம்ம எல்லாம் ஃபேமிலியோட ஒன்றா போகலாம். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அத்தை அத்தையோட இது போகலாம். சரி உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். சரிங்க. ஹலோ அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சரி வரோம். அம்மா உங்க மருமகனுக்கு 2 கிட்னியும் சரியாயிடுச்சாம்மா. வாங்க அத்தை, நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன் மாமா. உங்களை எல்லா இடத்துல நான் மதிக்கிறேன். நான் காசா கொடுக்குறேன் வேணான்றதுக்கு. நான் சொல்கிறேன். நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். எங்கே பிரியாணியா? எங்கே பின்னாடி எங்க பைக்கில் வச்சுக்கிறீங்களா? சரி அத்தை சாரி அத்தை. உங்களுக்கும் பரவாயில்ல. சரி நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சர்ச்சைக்கு போகலாம். ஜேசிஎஃப்ஜி சர்ச்சைக்கு. சரி சரி